السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يحقرن أحدكم شيئا من المعروف أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தாலா நமக்கு வயதை குறைவாக கொடுத்த அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமலுக்கு பலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் நாம் பார்க்கிறோம். முன் சென்ற உம்மத்துமார்களுடைய வயதை அல்லாஹு தாலா மிக அதிகமானதாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். 500 வருடம் 600 வருடம், இன்னும் சொல்ல போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலெல்லாம் 1000 வருடம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அல்லாஹு தாலா நமக்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள ஒரு வயதை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தோம். என்றாலும் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களுக்கு அல்லாஹு தாலா பெரிய பெரிய பலனை அல்லாஹ் கொடுக்குறோம். உதாரணமாக ஒரு அடியான் லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அந்த ஒரு இரவில் வணங்குதல் என்பது 1000 மாதங்கள் வணங்குவதை விட மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 86 வருடம் ஒரு மனிதர் வணங்குவதை விட அந்த ஒரு இரவில் வணங்குறது மேலானது. அந்த ஒரு இரவில் ஒரு சுபஹானல்லாஹ் என்று ஒருத்தர் சொன்னார் என்று சொன்னால் 86 வருடம் சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார். அது சின்ன ஒரு விஷயம், ஆனால் அதனுடைய பலன் பெருசாக இருக்கு அன்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் அபூ தருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. திருமதி முஸ்லிம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் ஷையம் மினல் மஅரூஃப். நன்மையான காரியத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு செயலை கூட நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட யஹ்கிரன்ன, அதை ஒரு கேவலமாக இதெல்லாம் என்ன கிடைக்க போகுது என்று அதை விட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வ இல்லம் யஜித், அவ்வாறு எந்த ஒரு சின்ன ஒரு நற்காரியமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை என்று சொன்னால் ஃபல் எல்க அஹாஹு பி வஜிஹின் தலீகின், தன்னுடைய சகோதரரை சந்தோஷமான முகத்தோடு அவர் பார்க்கட்டும். எந்த ஒரு நன்மையான காரியமும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, சின்ன ஒரு நன்மையான காரியமோ பெரிய ஒரு நன்மையான காரியமோ செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, தன்னுடைய சகோதர முஸ்லிமை ஒன்று உறவால் இருக்கக்கூடிய சகோதரர் என்று மற்ற வைக்கலாம், அல்லது தன்னுடைய சகோதர முஸ்லிமை சந்தோஷமான முறையில் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பாருங்கள், அதுவும் நன்மையான காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த தொடர்புடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வீட்டிற்காக வேண்டி சால்னா செய்வீர்கள் என்று சொன்னால், சின்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், சில உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சால்னா செய்கிறீங்க என்று சொன்னால் அதனுடைய பொருட்களை நீங்கள் அதிகப்படுத்த தேவை, அதனுடைய கறியோ மசாலாவோ எதையும் நீங்கள் அதிகப்படுத்த தேவை, கொஞ்சோடு தண்ணி அதில் கலந்துருங்க, அதிலிருந்து கொஞ்சம் சால்னா எடுத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன ஒரு நற்காரியத்துக்கு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? தண்ணி கலக்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையா, காய்கறி வெட்டுறது ஒரு வேலை, கறி கழுகுறது ஒரு வேலை,
சாலா செய்கிறது ஒரு வேலை, இதெல்லாம் பெரிய பெரிய வேலை. சாலாவில் தண்ணி கலக்கிறது, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறது வந்து பெரிய ஒரு வேலை. அது ஒரு சின்ன ஒரு நற்காரியத்தை நீங்கள் செய்து அதனால் வரக்கூடிய அந்த சாலா கொண்டு போய் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நன்மையான காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈமானுடைய 70 கிளைகளில் ஒரு கிளை என்பது இமாத்தத்துல் அதா அனித் தரியகி, பாதையில் மக்களுக்கு நோய்வினை தரக்கூடிய ஒரு வஸ்துவை அதிலிருந்து நீக்குதல் என்பது ஈமானுடைய கிளையில் ஒரு கிளையாம். ரோட்டில் நடந்து போகிறோம், வழியில் ஒரு கல்லோ முள்ளோ இருக்குது, அதை நம்ம எடுத்து தூரம் போட்டோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல ஈமானுடைய அந்த ஒரு கிளை இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போனோம் என்று சொன்னால் ஈமானுடைய அந்த கிளை நம்ம இடத்துல இல்லை என்றுதான் என்ன செய்யப்படும், முடிவு செய்யப்படும். விளைஞ்சானே. அப்போ சின்ன ஒரு செயல் அதனுடைய பலன் மிக பெருசாக இருக்கும். நம்ம வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கோம். அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பயங்கரமான குடிகாரராக இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய குடிகாரராக இருந்தாங்க. அவர்கள் ஒரு தடவை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் வழியில் ஒரு அரபி பேப்பர் கீழே கிடக்குது. அதை எடுத்து போதையிலே எடுத்து பார்க்குறாங்க, அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதி இருந்துச்சு. போதையிலே எடுத்து பார்த்தாங்க, என்ன எழுதிருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதிச்சு. அதை எடுத்து வீட்டுடைய தாழ்வாரத்தில் சொருவிட்டு வீட்டில் போய் படுத்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல அமல். இதுக்குன்னு முயற்சி செய்யணுமா? எதுவும் இல்லை. அவங்க அதை நல்லமல்னு சொல்லி செஞ்சாங்களா? அது அல்லாஹ்வுடைய பேரு கீழே இருக்குது என்று ஒரு எண்ணம் வந்து அதை எடுத்து மேலே சொருகுனான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நைட்டில் கனவுல வந்து, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்களோ அதே போல் உங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். அப்படி யார் வந்து சொல்கிறா? ஸல்லல்லாஹு. எந்த அடிப்படையில் படுத்துருக்குறாங்க? போதையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் போதை தெரியல அவங்களுக்கு, போதையிலேயே தூங்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வராங்க. அப்போ சின்ன ஒரு நற்காரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அல்லாஹ் ரசூல் இடத்துல இருக்க பாருங்க. காலையில் எழுந்திருக்கிறாங்க, எழுந்த உடனே அவங்க சிந்தனை மது குடிக்கணும், சாராயம் குடிக்கணுங்கிற சிந்தனை வரும். ஆனால் காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு சிந்தனை அந்த மாதிரி சிந்தனை வரவே இல்லை. எல்லாமே நல்ல சிந்தனையாக வருது அவங்களுக்கு. அவங்களுடைய உடல் தொழுகையின் பக்கம் போகுது, பள்ளிவாசலுக்கு போகணும், நல்லடியார்கள் இடத்துல போகணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. வளைஞ்சிங்களா? எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், அவர்களுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்குது தெருவில். அதே போல் அவர்கள் பள்ளிவாசல் கடை வீதிக்கு போவாங்க சில நேரங்கள். இந்த 2 இடத்துக்கு அவங்க போகக்கூடிய எப்பவுமே நடக்கக்கூடிய வழி அதுதான். அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அந்த வழியில் எந்த ஒரு ஆடோ எந்த ஒரு ஒட்டகமோ எந்த ஒரு கோவரி குழுதையோ தன்னுடைய நஜீஸ் அந்த இடத்துல போட்டதே கிடையாது. சிறுநீரை கூட அந்த இடத்துல என்ன செஞ்சதில் கழிச்சது கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் கண்ணியப்படுத்துறதுனால அல்லாஹ் அவர்கள் நடக்கக்கூடிய அந்த பூமி என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். ஒரு தடவை வெளியூர்லேருந்து வந்த ஒரு பெரியார் வந்து பார்க்குறாங்க, அபு யசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி நடந்து போகக்கூடிய அந்த தெருவில் ஒட்டகம் என்ன ஆகுது, நஜீஸ் போட்டுட்ருக்கு, ஒட்டகம் சிறுநீர் கழிக்குது. அதை பார்த்து சொன்னாங்கன்னா, அபு யசீத் பிஸ்தாமி அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படி சொன்னாங்க. வீட்டில் போய் பார்த்தா அவங்க கட்டில் என்ன இருக்கிறாங்க, வஃபாத் ஆகி இருக்கிறாங்க. அப்போது சின்ன ஒரு நற்செயல் விளைஞ்சிங்களா? அது அல்லாஹ்வுடைய பெயர் தான் என்ன இல்லை விளைஞ்சி. ஒரு கண்ணியமான ஒரு பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர் கீழே கிடக்குது, அதை எடுத்து அதை எடுத்து எழுதுறதுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இவ்வாறு சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது ஒன்று இருக்குது என்று சொன்னால், கரண்டி கீழே கிடக்குது, அல்லது ஒரு கிளாஸ் கீழே கிடக்குது, ஒரு துணி கீழே கிடக்குது, அதை எடுத்து நாம் கண்ணியப்படுத்தி வைப்போம் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் ரசூல் இவ்வளோ பெரிய ஸலவாத் ஓதணும், இவ்வளோ பெரிய முஸம்மில் சூரா தொடர்ந்து 40 நாள் ஓதணும். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவாங்க அப்படின்னு கிடையாது. எதுக்காக வேண்டி வந்தாங்க பாருங்க. ஒரு பேப்பர் தூக்கி மேலே வச்சதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டா உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு சொல்லிட்டு போனாங்க. புரிஞ்சுங்களா? அதே போல் ஒரு தடவை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எதில் அதே மாதிரி ஒரு குடிகாரர் எதில் வரார். தூரத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்துட்டு, ஆஹா இவ்வளோ பெரிய ஆலிம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் நின்றோம் என்று சொன்னால் அவர்கள் மனசு ஒரு மாதிரி கவலைப்படுமே, ஒரு மாதிரி என்ன நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி எகிரி ரோட்டில் இருந்து அப்படி எகிரி சைடில் குதிச்சிட்டார்.
ரோட்டுக்கு ஓரமாக என்ன செஞ்சால் குதிச்சிட்டார். குதிச்ச இடம் முள்புதர், அதில் குதிச்சிட்டார். அப்படியே முள்ளை கீறி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க போன பிறகு அந்த முள் செடியிலேருந்து உள்ளே வந்து எழுந்து போயிட்டார். இது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம்தான். இது யாருக்கும் கூட தெரியாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கூட தெரியாது. அவர் வஃபாத்துக்கு பிறகு அவருடைய நண்பர் கனவுல பார்த்தாங்களாம். அந்த நபரை கனவுல பார்த்தாங்களாம். கனவுல பார்த்த பிறகு அல்லாஹ் தஆலா என்னை நேற்று நல்லபடியாக எல்லாம் நடந்துக்கிட்டான். நான் ஒரு ஆலிமை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான். ஒரு ஆலிமை நான் மதித்ததுக்காக வேண்டி அவருடைய மனசில் என்னை பற்றி ஒரு கெட்டனை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், முள்புதல் எகிரி குதித்ததால் அல்லாஹ் தஆலா என்னை எல்லா விஷயத்தையும் விட்டு அல்லாஹ் என்னை ராகத்தாக்கிட்டான் என்று அந்த நபர் கனவுல சொன்னார். வளைஞ்சிலா என்ன ஒரு செயல், ஒரு ஆலிம் ஒரு கண்ணியமான ஒருத்தவங்க வராங்க வளைஞ்சிக்கல, அந்த நேரத்தில் நம்ம அவர்களுடைய மனசை அவர்களுடைய மனசில் நம்மளை பற்றி ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சிடறோம். வளைஞ்சிக்கல இப்போ உதாரணமாக ஸ்கூல் படிக்கக்கூடிய இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கக்கூடிய இருக்கிறாங்க, மசாலா ஓதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய உஸ்தாதுடைய, அவங்களுடைய டீச்சர்ஸுடைய, அவங்களுடைய ப்ரொஃபஸருடைய அவங்க மனசு புண்படாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வைத்து நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சிடலாம். அத்தாம மனசு புண்படாமல் நடந்துக்கணும், உறவுகளுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும், தொழிலாளிகளுடைய மனசு புண்படாமல் நடந்துக்கணும், என்னுடைய முதலாளியோட மனசு புண்படாமல் நடந்துக்கணும் என்று நம்முடைய செயலை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அதை கொண்டு கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அன்பர்களே. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் மினல் மஅரூஃப், நன்மையான காரியத்திலேருந்து ஷையன் எந்த ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேவலமாக பார்க்காதீங்க, அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு நாய் தாகத்தால் நாக்கை தொங்க போட்டுட்டு வந்தது. ஒரு மனிதர் அந்த நாய்க்கு தண்ணி செலுத்தினார். ஃபஸகாஹு, அந்த மனிதர் ஒரு மனிதர் அந்த நாய்க்கு தண்ணி செலுத்தினார். செலுத்திய பிறகு யா அல்லாஹ் அந்த நாய்க்கு தண்ணி செலுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தியே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார். புரிஞ்சுங்களா? ஃபகஃபர லஹு, அல்லாஹ் தஆலா அவரை மன்னிச்சிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவரை மன்னிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? அப்படி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு ஈரலுள்ள ஒரு வஸ்துக்கும் நாம் உதவி செய்வது நம்ம மேலே அவசியமாக இருக்குது அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இது வெயிலுடைய நேரமாக இருக்குது, ஒன்று மனிதர்களுக்கு தண்ணி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், அல்லது கால்நடைகள் ரோட்டில் சுற்றக்கூடிய கால்நடைகள் அதுக்கு தண்ணியை ஒரு வாளியில் கொண்டு போய் வெளியே வைக்கலாம், பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் இந்த அமலை நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நம்முடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஒரு தாகமாக ஒரு குரங்கு வந்து தண்ணி குடிக்குது, ஒரு வாளியில் தண்ணி வச்சுருந்தோம், தாகத்தோடு வந்து தண்ணி குடிக்குது, அது குடிக்கும்போது எவ்வளோ ராகத்தை அடையுதோ அதுவே சுக்குர் தான். அதுவே அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அது ஒரு காரணமாக அதுவே ஆகிடும். இது பெரிய பெரிய அமல் செய்து தான் அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பை பெறணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கவே இல்லை. சின்ன ஒரு அமல் செஞ்சீங்க, ஒரு செருப்பு தலைகீழ கவுந்து கிடக்கு, நீங்கள் யோசிக்கிறீங்க வெளியே வந்தால் அவர் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே என்று அந்த செருப்பை நேராக்கி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு போயிட்டீங்க. இதை கொண்டு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கலாம். ஏன்னா இன்னொரு அடியாருடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கல்ல, அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொடாத துறையே இல்லை. தஃப்சீர் எல்லா கிதாபுகளிலேயும் அவங்க கை தேர்ந்தவங்க, அவ்வளோ பெரிய கல்வி மகனாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேசராக அவளியாகவும் அவங்க இருந்தாங்க. அவ்வளோ அந்தஸ்தில் உள்ள இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய நண்பர் அவங்கள கனவுல பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, நான் எழுதின கிதாபுகள், நான் கற்ற கல்விகள், நான் செய்த அமல்கள் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் என்னை எதை கொண்டு மன்னிச்சான் என்று சொன்னால், ஒரு தடவை நான் பேனாவை தொட்டு இங்கை தொட்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இங்கை குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஈ வந்து அந்த மைக்கோடில் உக்காந்துச்சு, அந்த பேனாவில் வந்து உக்காந்துச்சு. அந்த ஈ தண்ணி குடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி நான் கொஞ்ச நேரம் கையை அசைக்காமல் வச்சுருந்தேன். அந்த ஈ வயிறு நிரம்ப அந்த இங்கை குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தாகமுள்ள ஒரு ஈக்கு
தண்ணி குடிப்பதற்காக வேண்டி கையை அசைக்காமல் வச்சுருந்தேனே, அதனால் அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான். எதை கொண்டு மன்னிக்கிறான்னு தெரியாது நமக்கு. எதை கொண்டு பிடிப்பானும் தெரியாது, எதை கொண்டு மன்னிப்பானும் தெரியாது. அப்போ அல்லாஹு தாலா சின்ன சின்ன செயல்களை வைத்து பெரும் பெரும் ஃபாயிதாக்கள் அல்லாஹு தாலா நமக்கு உண்டாக்கிதான். அது எதை கொண்டு என்று நம்ம சொல்லணும். வீட்டுக்குள்ளே போகிறோம், வீடு குப்பையாக இருக்குது, மனைவியை கொண்டு பெருக்கணும்னு சொல்லலாம். வளைஞ்சிங்களா, அதுவும் நல்லது தான். நாமளும் பெருக்கணும், நாம் எடுத்து அவங்கக்கிட்ட சொல்ல, நாமளாக எடுத்து என்ன செஞ்சோம் பெருக்கணும் வச்சிங்களேன், அதை கொண்டு அல்லாஹு தாலா மன்னிக்கிறோம். வளைஞ்சி சோஃபா மேலே கிளாஸ்லாம் கிடக்குது, துணியெல்லாம் கிடக்குது, எடுத்து தப்பி எடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அதை நாம் எடுத்து வச்சாலும் அல்லாஹ் என்ன செய்யறோம், அதை கொண்டு பாவத்தை மன்னிக்கணும். இதை கொண்டு தான் பாவத்தை மன்னிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னால், உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலம் உணவு ஊட்டுவதும் சதகான்னு சொன்னாங்க. இது பெரிய ஒரு அமலாது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லணும், அதை கொண்டும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகைக்காக வேண்டி எழுந்து வரக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, அவள் ஒழு செய்யறதுக்காக வேண்டி தண்ணி, மிஸ்வாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சின்ன வயசு பையன் என்ன செஞ்சுருக்காரு, ஒழு செய்ய தண்ணி, மிஸ்வாக்கு, துண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டு அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன் வ அல்லிமு தஅவீல் அப்படி துவா செஞ்சிட்டாங்க. சின்ன ஒரு அமல் தான், எவ்வளோ பெரிய துவா. யாரெல்லாம் இவரை மார்க்கத்தில் கை தேர்ந்த ஒரு ஞானியாக ஆக்கிடு, இவர் குர்ஆனுடைய ஞானங்களை சொல்லிக்கூடிய அல்லாஹ், குர்ஆனுடைய விளக்கங்களை இவருக்கு உண்டாக்கி கொடுத்துரு அப்படின்னு துவா செஞ்சிட்டாங்க. பஞ்சில் அதிலிருந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்ற சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய ஆட்சி காலத்தில் தங்களுடைய சபையில் அவங்களை எப்பவுமே முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்போ சில சஹாபாக்கள் கேட்டாங்க, வயசில் ரொம்ப சின்னவராக இருக்கிறாரு, நாங்கள்லாம் வயசில் அதிகமானவர்களாக ரொம்ப அனுபவம் உள்ள நாங்கள் இருக்கிறோம், அவரை ஏன் அரசவையில் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க எந்த பதிலும் சொல்லலை. சரிங்க அப்படி சொல்லிட்டு குல் ஹுவல்லாஹு சூராவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. குல் ஹுவல்லாஹு சூரத்துல் இக்லாஸ் இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னாங்க. கடைசியில் இப்னு அப்பாஸ் அவங்க கிட்ட கேட்டாங்க, குல் ஹுவல்லாஹு சூராவுக்கு என்ன விளக்கம், அது எதை அறிவிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டு போக போகிறாங்க என்பதை அறிவிக்குது. குல் ஹுவல்லாஹு எதை அறிவிக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை விட்டு போக போகிறாங்க என்பதை அறிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லி காட்டினாங்க. அப்போ தான் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, இந்த நபரிடத்துல இவ்வளோ பெரிய இல்மு அல்லாஹ் வெளியாக்குறானா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்கள மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அவர்களிடத்துல போய் சில விளக்கங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்க மசாயில்களை, குர்ஆன் விளக்கங்களை போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு நியமத் எதை கொண்டு கிடைச்சது என்று பார்த்தா, தண்ணி எடுத்து வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் தண்ணி அந்த மிஸ்வாக்கை எடுத்து வச்சாங்களே, அந்த ஒரு சின்ன ஒரு வேலை பெரிய ஒரு பலனை என்ன ஆகுனது உண்டாக்கி தந்தது. வளர்ந்துக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க, பனி இஸ்ரவேலர்களில் ஒரு ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த சம்பவம் கேள்விப்பட்டது தான். விபச்சாரியான ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு நாய் தாகத்தால் நாக்க தொங்க போட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தது. கிணத்துல தண்ணீருக்கு வாளி இல்லை. உடனே அந்த அம்மா தன்னுடைய ஆடையை கழற்றி தன்னுடைய ஷூலை சுற்றி கிணத்துல இறக்கி தண்ணியை மொண்டு அந்த நாய்க்கு குடிப்பாட்டினாங்க. அந்த நாய் குடிச்சிட்டு போயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா சுவனத்தில் சேர்த்துட்டான். இந்த ஹதீஸை நம்ம நல்லா கவனிக்கணும். பெண்மணி எப்படியாப்பட்டவங்க, ஜினா செய்யக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தௌபா செஞ்சாங்களா? அதுக்கு பிறகு தௌபா செஞ்சாங்கன்னு வரல. அந்த தொழிலை விட்டு பின் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வரல. விளைஞ்சு அப்படி தொழிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு தெரியுது நமக்கு. அந்த ஒரு செயல் முன்பின் எல்லா பாதையும் என்ன செஞ்சது மன்னிச்சிருது. எந்த செயல் பாவத்தை முன்பின் பாவத்தை மன்னிக்க சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. முன்னாடி உள்ள பாவத்தையும் மன்னிச்சிடும், பின்னாடி உள்ள பாவத்தையும் சேர்த்து மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அதே போல் ஒரு சில அமல் இருக்குது, அது முந்தி உள்ள அமலையும் அழிச்சிரும், பிந்தி உள்ள அமலையும் அழிச்சிரும்.
அப்படியே சில அமல்கள் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே பனி இஸ்ரவேலுக்கு ஒரு ஆபிதான ஒரு பெண்மணி இருந்தாள், வணக்கசாலியான ஒரு பெண்மணி இருந்தாள். ஒரு பூனையை கட்டி போட்டு அதுக்கு உணவு கொடுக்காம அதை பட்டினி போட்டு சாகடிச்சிட்டான், விளைஞ்சிங்களா. இதனால் அந்த பெண் நரகத்துக்கு போனான். அப்போ அந்த செயல் முந்தியுள்ள நன்மையான காரியத்தை அழிச்சிருச்சு. அந்த பெண் பாவமான காரியத்தில் ஈடுபட்டாளா? அந்த பூனை செத்த பிறகு இபாதத்தில் தான் ஈடுபட்டு இருந்தா. பிந்தி உள்ள காரியத்தையும் அழிச்சு போயிடுச்சு பாருங்க. அப்போ ரொம்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், உஷாராக இருக்கணும். ஒரு நன்மையான காரியம் என்று தெரிந்துவிட்டால் அதை நம்ம செய்வதற்கு, நன்மையான காரியம்னா என்ன, இதனால் அடுத்தவங்க ராகத்தை அடைவாங்க. இபாதத்துனா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது. மாரூஃப் நன்மையான காரியம் என்று சொன்னால் இதனால் அடுத்தவர்களுடைய ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நீங்கும். சொன்ன பார்த்தீங்களா, ஒரு செருப்பு திருப்பி போடுறதால ஒரு நபருடைய ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நீங்குது இல்லை, அந்த மாதிரி மற்றவனுடைய சின்ன ஒரு கஷ்டம் நீங்கக்கூடிய ஒரு செயல் இது என்று தெரிந்தால் அதை உடனே நாம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேலே அல்லாஹு தாலா கொண்டு வந்துடுவான். நம்முடைய மறுமையுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா விசாலப்படுத்தி தருவான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹ்கிரன் அஹதுக்கும் ஷையம் மினல் மஅரூஃப், நன்மையான காரியத்திலிருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் கேவலமாக கருதாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹு தாலா நன்மையான காரியங்களில் போட்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.